Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்க்கு யூடியூப்ல ப்ரொமோஷன் பண்ணணும்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நம்ம ஷாப்போட லொகேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இதுல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்க அப்படின்னா மட்டும் எப்படி வீடியோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு லைட் செட்டிங் எப்படி பண்ணணும், கரெக்டா எப்படி ட்ரைபேட் வைக்கணும் அண்ட் மைக்லாம் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு டைரக்டாவே காமிக்க போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல இதுதான் பார்க்க போறோம். ஸோ யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவோட முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வீடியோவோட பேக்ரவுண்ட் தான். ஸோ கடையில எந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா முக்கியமா ட்ரைபேட் வேணும்னு சொல்லியிருப்போம் லாங் வீடியோஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ட்ரைபேட் வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு ட்ரைபேட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க கரெக்டா உங்களோட பேக்ரவுண்டுக்கு சென்டரா வந்துட்டு ட்ரைபேட் செட் பண்ணணும். ஸோ இப்போ நான் செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் தான். ஸோ ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுல உங்களுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லி தரேன். பிகினரா இருந்தா இந்த ஓப்பன் கேமராலே வந்துட்டீங்கன்னா இந்த சைட்ல 3 டாட் இருக்கும். ஸோ இந்த 3 டாட்ல கீழே வந்தீங்கன்னா இந்த கிரிட்னு இருக்கும். இந்த கிரிட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரா வரும். இதுல என்னன்னா வீடியோவோட சென்டர் எதுங்கிறது அதுவே காமிச்சிரும். ஸோ நீங்க ஒருத்தவங்களை நிக்க வச்சு எடுக்க போறீங்க, இல்லாட்டி ஒரு பொருளை வந்துட்டு கரெக்டா அந்த ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவோட சென்டர் கிரிட் லைன் இருக்கு இல்லையா, இங்கதான் வந்து அந்த பொருள் வரணும். ஸோ இதுக்குள்ள எடுத்தீங்கன்னா வீடியோவோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா அந்த ஒரு பொருள் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. இதுதான் ட்ரைபேடை வந்துட்டு எப்படி கரெக்டா செட் பண்றது மெத்தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓப்பன் கேமரால எப்படி மைக் செட் பண்றதுன்னு பாத்திரலாம். அதை திரும்ப டவுட் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ டைரக்டா உங்களுக்கு செட்டிங் காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கீழே பாத்தீங்கன்னா வீடியோ செட்டிங் அப்படின்னு இருக்கும். அந்த வீடியோ செட்டிங்குள்ள போயிட்டு ஆடியோ சோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது நார்மலா வந்துட்டு இந்த மாதிரி கேம் கார்டு அந்த மாதிரி எதுலையாவது இருக்கும். அதுல எக்ஸ்டர்னல் மைக் இப் பிரசன்ட் இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க மைக் போட்டீங்கன்னா டைரக்டா ரெக்கார்ட் ஆயிரும். நார்மல் கேமரால நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியாது மைக்கை. எப்பவுமே ஓப்பன் கேமரா போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ ப்ளூடூத் மைக் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். மேக்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். நீங்க உங்களுக்கு எப்படி ரிவ்யூ இருக்கோ அதை பார்த்து இந்த மாதிரி ப்ளூடூத் மைக் வாங்கிக்கோங்க. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதுல சிங்கிள் மைக்கும் வரும், டூயல் மைக்கும் வரும். மைக்கோட சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஒரு பட்டனு. அதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கே லைட்டிங் வந்துடும். ஸோ இதை மட்டும் பண்ணா பார்த்தாது, இங்க ஒரு கனெக்டர் இருக்கு பாருங்க. இந்த கனெக்டரை நம்ம சார்ஜ் போடுவோம் இல்லையா, அதுல வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்துட்டு பிளிங்க் ஆகாம கண்டினியூவா எரியும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மைக் ஆன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க நார்மலா வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மைக்கை வந்துட்டு உங்க நெக் பக்கத்துல போட்டு எடுத்துக்கலாம். இதுதான் வீடியோவுக்கு மைக் செட் பண்ற மெத்தட். இப்போ வந்துட்டு கிரிட் லைன் எல்லாமே செட் பண்ணிட்டோம். நான் இப்போ நின்று இன்ட்ரோ எப்படி பேசுறது அப்படிங்கறத காமிக்கிறேன். அண்ட் இதுல சென்டர்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. நம்ம வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறோம். மைக் வந்துட்டு இங்க ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ பேசுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டா இருக்கப்போ உங்களுக்கு தெரியுதா எந்த அளவு இருக்குன்னு. இந்த மாதிரி கரெக்டா ஒரு பொசிஷன்ல சென்டரா நின்னுக்கங்க. நின்னதுக்கு அப்புறம் ஷாப்பை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஷாப்பை ப்ரொமோஷன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல மேக்ஸிமம் என்ன இருக்கணும்னா நம்ம என்ன ப்ராடக்ட்டை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறோமோ அதை பத்தின சின்ன ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அந்த ஷாப்போட அட்ரஸ், இதுல என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இருக்கணும். இன்ட்ரோவும் ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஷாப்பை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேங்கிறத உங்களுக்கு நான் வந்துட்டு போடுறேன். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆரி ஒர்க் பொட்டிக்ல இருக்கும். ஸோ அதுக்கு சின்னதா உங்களுக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பிஎஸ் வஸ்த்ரா தெரப்பி அப்படிங்கிற பொட்டிக்ல இருக்கோம். இது வந்துட்டு பொன்னேரியில லொகேட் ஆயிருக்கு. இங்க வந்துட்டு ஆரி ஒர்க், ப்ரோச் ஒர்க் அது எல்லாமே ஹேண்ட்மேடா போட்டு தராங்க. அதுவும் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஜஸ்ட் 999 இருந்தே பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இப்போ வாங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலா காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒரு குட்டியா இன்ட்ரோ கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு அடுத்ததா ஷாப் ஓனர்கிட்ட எப்படி வந்துட்டு நம்ம வீடியோக்கு அவங்கள செட் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் சின்னதா உங்களுக்கு அடுத்ததா காமிக்கிறேன். ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். சூப்பர். என்ன சொல்லணும்னா இந்த கிளாஸ் பத்தின டீடைல் வேணாலும் சரி, இல்ல நீங்க கிளாஸ்க்கு புக் பண்ணணும்னாலும் சரி, கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த கிளாஸ் பத்தி டீடைல் வேணும்னாலும் இல்ல இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுனாலும் கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மோர் டீடைல்ஸ் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர். ஓகேவா?
கரெக்டாக ஒரு ஷாப்பில் எப்படி எல்லாமே செட் பண்ணி அவங்கள ஹேண்டில் பண்ணி வீடியோ எடுக்கிறதுன்னு முதற்கொண்டு எல்லாமே நான் அவங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு அவங்க ஸ்டாஃப் சில டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது எப்படி உங்களுக்கு சென்ட் பண்ணுறது, ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம் இல்லையா அவங்க அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டா ஐடி. ஸோ அதெல்லாம் சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கே கிரியேட் பண்ண தெரியலாட்டியும் நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக அவுட்டர் லுக், அதாவது ஒரு ஷாப்பை தான் நம்ம வந்துட்டு விசிட் பண்ணுறோம். ஸோ அதோட அவுட்டர் லுக் காமிக்கிறது வீடியோவை இன்னும் கொஞ்சம் பழக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஓகே இவங்க கடையில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்னர் லுக்கும் ஒரு அவுட்டர் லுக்கும் காமிச்சிருந்தோம் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பேசுவீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு டைம் வந்துட்டு சுற்றி காமிக்கிற மாதிரி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.